Hello friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. அதாவது 2025 நடந்த ஆகஸ்ட்டில் நடந்த எக்ஸாம்ஸ்க்கு ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து உங்களோட கம்யூனிட்டி ரேங்க்கு ஓவரால் ரேங்க்லாம் இப்போ அனுப்பிச்சுட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு கிடைக்குமா அப்படின்னு மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாத்தோட ஓவரால் அனாலிசிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து May 21 வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் நடந்த எக்ஸாம்ஸ்க்கு 23/1/2026 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்ஸும் ரேங்க் பொசிஷனும் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த சேனல் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளி ரிலேட்டடாக இருக்கிறத மட்டும் தான் நம்ம வந்து அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் அதே தான் சொல்கிறேன். ஸோ ட்ரிப்ளி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வந்த மார்க் மார்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 போஸ்ட்டுக்கு தான் வந்து ரேங்கிங் எல்லாம் வந்திருக்கு. அதாவது ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் 1666, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் 3532, 3610, 3266, 3678 ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து இந்த ரேங்கிங் அதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி அவரோட எலிஜிபிலிட்டி என்ன, ஸோ அதோட வேகன்சி என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா நமக்கு வரும் ஓகேங்களா. ஸோ ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு 1666. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக நீங்கள் டிகிரி ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்பரண்டிஸ் ட்ரைனிங் வந்து நம்ம பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த ரெண்டுமே நம்ம பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3532 இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பி படிச்சிருந்தா போதும். ஆர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸில் இருக்கணும். அதாவது பாஸ் அண்ட் செக்ஷன் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதாவது ஒன்று. அப்போ இதுக்கு நம்ம எலிஜிபிள் ஓகேங்களா. அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு பிஏ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆனால் வித் சி லைசன்ஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாத்துக்கிட்டையும் இருக்குமா நம்ம சொல்ல முடியாது. அடுத்து பார்த்தா 3678 இதுலேயே வந்து நமக்கு பேச்சுலர்ஸ் டிகிரிஸ் இருந்தால் போதும். அப்படி பார்க்குறப்ப நீங்கள் வந்து ஒரு பிஇ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா 3678க்கு எலிஜிபிள், 3532க்கு கம்பல்சரி எலிஜிபிள் அப்படியே இருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா சி லைசன்ஸ் இருக்கவங்களுக்கு தான். இது அதே மாதிரி நமக்கு அப்பரண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3266 இதில் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ஈக்குவலன்ட் அதர் திங்ஸ் பி ஈக்குவல் அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக எது கொடுப்பாங்க அப்படின்னா அப்பரண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சிருந்தா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் மெயினாக ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேகன்சி அப்படின்னு பார்க்குறப்ப இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் தான் 3266 ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 391 வேகன்சிஸ் இருக்கு. 3678ல 1, 3532ல 1, 3610ல 1, 1666ல 02 ஓகேங்களா. ஸோ இதில் பார்க்குறப்ப நம்ம அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு வெறும் ட்ரிப்ளி மட்டும் முடிச்சிருந்தோம் அப்படின்னா இதுவும் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அப்படி பார்க்குறப்ப இந்த 3532லையும் 3678லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குன்னா ஒவ்வொரு வேகன்சி தான். அப்போ அதுவும் இந்த ஒவ்வொரு வேகன்சி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ரேங்கிங்கில் இருக்கவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அந்த அவங்க வந்து இது வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனே வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் விட்டுடலாம். ஸோ அப்போ நம்ம 391 வேகன்சிஸ் வச்சு தான் வி கேன் அனலைஸ் எப்படி நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ 391 அப்படிங்கிறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பிளிட்டப் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. ஸோ இதில் என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் டேர்னில் எவ்வளோ இருக்கு, பிசியில் எவ்வளோ இருக்கு, அடுத்தது எம்பிசியில் எவ்வளோ இருக்கு, எஸ்சி இருக்கு, எஸ்டி இது எல்லாத்துலேயுமே தனித்தனியாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க ஓகேங்களா. ஸோ உமன் கேட்டகரிங்கிறப்ப தனியாக போயிடும். நீங்கள் ஒரு மேலாக இருக்கிறப்ப ஜென்ரல் கேட்டகரிஸ் மட்டும் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் இருக்கு அப்படின்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ 391 வேகன்சிஸ் அப்படிங்கிறப்ப 1:3 ரேஷியோவில் வந்து நமக்கு கால் ஃபார் கவுன்சிலிங் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நமக்கு 391 × 3 எவ்வளோ வருமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ரேங்கிங் இருக்கவங்கள கண்டிப்பாக கூப்பிடுவாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து உங்கள் கம்யூனல் ரேங்க்னு பார்க்குறப்ப இங்கே உங்களுக்கு உங்களோட கம்யூனிட்டியில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த வேகன்சிக்குள்ளே இருந்து +or-10ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கால்குலேட் பண்ணி சொல்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ 391 × 3 எவ்வளோ வருதோ அவ்வளோ நம்பர் ஆஃப் கண்டிப்பாக கால் ஃபார் வரும். மற்றவங்க உங்கள் கம்யூனல் ரேங்க் வச்சுட்டு யூ கேன் டிசைட் வெதர் யூ கேன் கெட் இட் ஆர் நாட் அப்படிங்கிறது நீங்கள் அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து +or- ஒரு 10 or 20 நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்பாக இருக்கும் ஓகேங்களா. தேங்க்யூ.